12th எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுதான் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா. 7.5 கோட்டானா என்ன? ஸோ 7.5 கோட்டா ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஸோ மெனி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஹேடின்ஸ் 12th எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்டூடெண்ட் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. பர்டிகுலர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. அவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. அதுதான் 7.5 கோட்டா. 7.5 கோட்டானா என்ன? நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். 7.5 கோட்டாவில் தான் படித்தேன். காலேஜ் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது நீங்கள் அதை எப்படி அப்ளை பண்ணலான்னு அதையும் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நாள் டிலே பண்ணாமல் கெட் இன்டு தி வீடியோ. 12th எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? 12th எல்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு அப்படியே காலேஜ் வரும்போது எல்லோரும் மெயினாக கோர்சஸ் ஜாயின் பண்ணுவீங்க. இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஐஐடி கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ், பாலிடெக்னிக். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுதான் 7.5 ரிசர்வேஷன் கோட்டா. 7.5 கோட்டானா என்ன? தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்பெஷல் ரிசர்வேஷன். கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அண்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் 7.5 கோட்டா ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னால் என்ன? இன்ஜினியரிங், மெடிக்கல், வெட்னரி, அக்ரிகல்ச்சர், லா, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நமக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஃப்யூச்சரை இம்ப்ரூவ் பண்ண கிரியேட் பண்ண ஸ்கீம் தான் இது. 7.5 கோட்டா சீட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் காலேஜில் 100 சீட்டுன்னு இருக்குவீங்க. 7.5 கோட்டானா 7 to 8 சீட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அதில் முக்கியமாக இம்பார்ட்டண்டான ஒன்று, உங்கள் காலேஜில் 100 சீட் இருக்குன்னா 7 to 8 கிடையாது. உங்கள் காலேஜில் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்சி, மெக்கானிக்கலு, சிவிலு, இசி, ட்ரிபிள், இந்த மாதிரி காலேஜுக்குள்ளே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 7.5 கோட்டான்னு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காகவே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு சொல்லவும் மாட்டாங்க, நிறைய பேர் காட்டிக்க மாட்டாங்க. ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 7.5 கோட்டான்னு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சிஎஸ்சின்னு இருக்குனாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் 100 சீட் இருக்குன்னா அதில் 7 to 8 சீட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 60 சீட்டு தான் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அதில் 4 to 5 சீட்டு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்குது. இது மிகப்பெரிய காம்படிஷன் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். இதில் அவ்வளோவா நிறைய பேருக்கு தெரியாமல் வரமாட்டாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறாங்க. பட் எல்லா காலேஜ்லையும் இருக்குது. கண்டிப்பாக போய் அப்ளை பண்ணுங்கள். காம்படிஷனாக பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான். நிறைய பெரிய காம்படிஷன் இல்லை, நமக்குள்ளேயே நம்ம போட்டிகிட்டு இருப்போம். பட் நிறைய பேர் தெரியாமல் என்னென்னமோ படிச்சுட்டு ஆர்ட்ஸு அந்த மாதிரி ஏதோ தெரியாத கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபீஸை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஸோ 7.5 கோட்டா ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கூட ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் பாதி பிரிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. உங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக இருக்கும். அண்டு ஃப்ரீயாக லேப்டாப் கூட கொடுத்துருப்பாங்க. அண்டு தமிழ் புதுவம்னு சொல்லிட்டு மந்த்லி 1000 ரூபீஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 இயர்ஸ் உங்கள் கையிலேருந்து ஒரு செலவும் பண்ண வேண்டாம், எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ எதுவும் ஏமாந்துடாதீங்க, காசு கொடுத்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் நமக்காக கொடுக்குறாங்க, அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக. ஸோ இந்த சீட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. சில பேர் காசு கொடுத்து ஏமாந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா டேரெக்டாக 7.5 கோட்டான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுங்க. அவங்களே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு காசும் உங்கள் கையிலேருந்து நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். மற்றபடி உங்கள் கையிலேருந்து எந்த காசும் கொடுக்க தேவையே இல்லை. இம்பார்ட்டன்ட் அட்வைஸ் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸோ மெனி ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கரெக்டாக கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுங்கள், கரெக்டாக டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள், அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மறந்துடாமல் டெட்லைனை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். அண்ட் இதுதான் இம்பார்ட்டண்டான சொல்ல வேண்டிய விஷயமே. எதுவுமே மறந்துடாங்க. கவர்மெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாகவே 7.5 கோட்டா சீட் எல்லாத்துக்குமே கிடைக்கும். ஸோ மறந்துடாமல் இதை மிஸ் பண்ணிடாமல் பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் மெசேஜ் என்னென்னா, நானும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் 7.5 கோட்டானா என்னென்னே தெரியாமல் தான் இந்த காலேஜ் வந்து சேர்ந்தேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு
7.5 கோட்டானா என்னன்னே தெரியாது. கவர்மெண்ட்ல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே போய் ஃப்ரீயா போய் ஜாயின் பண்றாங்க. பட் எனக்கு என்னன்னே தெரியாது. நான் போறேன், காலேஜ்ல போய் உட்கார்றேன். "தம்பி நீ வந்துட்டு ரூ. 1,00,000 கட்டணும்ப்பா, ரூ. 1,50,000 கட்டணும்ப்பான்ட்டாங்க." எனக்கு தலையே வெடிச்சிருச்சு. எங்க வீட்ல அவ்வளோலாம் கட்ட மாட்டாங்க. ஏன்னா நாங்களே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. மிடில் கிளாஸ்ல நானே காசு இல்லாம தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தேன். ஸோ திடீர்னு இங்க வந்தோனே லேக்ஸ்ல கேட்குறாங்க. எனக்கு தலையே வெடிச்சிருச்சு. 30,000 20,000 இந்த மாரி இதுவே எனக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பட் லேக்ஸ்ல கேட்கல எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். என்ன பண்ணேன்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் நெறைய காலேஜ் விசிட் பே பண்ணி பார்த்தேன். அண்ட் இந்த காலேஜ் வந்ததுக்கப்புறமும் அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இங்க வந்தும் நான் காசு குடுத்து தான் அப்புறம் போனேன். 5,000லாம் என்ட்ரி பண்ணி நான் காசு பேயும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 2வது தடவ போறேன். அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான். இந்த மாரி இருக்கு 7.5 கோட்டா மறந்துடாம போடு அப்படின்னு. எனக்கு அப்பவும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான். இந்த மாரி இருக்குது போடுன்னு சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் எனக்கு கவுன்சிலிங் டேட் இருந்தது. நான் அந்த காலேஜ்ல வந்துட்டு இந்த காலேஜ்ல நான் முன்னாடியே வந்துட்டேன். பட் இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு செகண்ட் ரவுண்ட் வந்துச்சு. செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு 3 ரவுண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணேன். இந்த மாரி எனக்கு 7.5 கோட்டா குடுங்க அப்படின்னு. பட் அவங்க நெறைய பேர் நெறைய விஷயம் சொன்னாங்க. இந்த மாரி 7.5 கோட்டா உனக்கு கிடைக்கலன்னா, நீ வந்துட்டு ரூ. 1,50,000 தான் கட்டணும். கட்ட ரெடியா? அப்படி இப்படின்னு கேட்டாங்க. இல்லன்னா, நீ வந்துட்டு ஃப்ரீயாவே படிக்கலாம் 7.5 கோட்டாலன்னு. எனக்கு என்னன்னே தெரியல. சரி ஓகே 7.5 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பவும் தெரியாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சு எல்லாமே கிடைச்சு காலேஜ் ஓப்பன் ஆகுது. உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தோனே எல்லாருமே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. டொனேட்ங்கிற மாரி ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல. எனக்கு மனசே கேட்கல. ஆஹா! நம்ம கையில 10 பைசா கூட இல்லையே! நம்ம எப்புட்றா இப்படி வந்து நின்றுருக்கோமே! அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல வந்து நிக்கிறேன். ஸோ என்ன பண்ணனே தெரியாம நான் உள்ள டைரக்ட்டா போயிட்டு இந்த மாரி நான் உள்ள போய் சொன்னேன். இந்த மாரி 7.5 கோட்டா அப்படின்னேன். அவங்க எதுவுமே எதிர்பார்க்கல. டைரக்ட்டா போனாங்க. ஹாஸ்டலுக்கு கூட்டு போய் என்னையெல்லாம் டைரக்ட்டா ஹாஸ்டல்ல கூட்டு போய் ரூம்ல போய் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, "தம்பி ரூ. 1,50,000 கட்டுப்பா, ரூ. 1,00,000 கட்டுப்பா, இவ்வளோ ரூவா கட்டுப்பா, 30,000 20,000 எவ்வளோ கட்ட முடியுமோ கையில இருக்கிறது கட்டு. அதுக்கப்புறம் நீ ஹாஸ்டலுக்குள்ள வா. அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணாங்க. நான் என்னன்னே தெரியாம கிட்டத்தட்ட 7.5 கோட்டா என்னன்னே தெரியாம தான் நான் அந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாரி யாருமே முன்னாடியே மிஸ் பண்ணிறாங்க. 7.5 கோட்டானா காலேஜ்ல எல்லா காலேஜ்லயும் இருக்கும். பட் நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்துட்டு எல்லாத்துக்குமே ஃப்ரீயா கிடைச்சிரும். பட் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டோன்னா, நமக்கு காசு அதிகமா இருக்கும். பட் இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட்ல போயிட்டோன்னா, உனக்கு காசு கம்மியா இருக்கும் அப்படின்ட்டு. 7.5 கோட்டா பத்தி சொல்லவே மாட்டாங்க ஃப்ரீங்கிறத. ஸோ இந்த மாரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் நெறைய காலேஜ்ல படிக்கிறாங்க. எனக்கெல்லாம் பார்த்தோன்னா 1.6 லேக்ஸ் நான் கட்டுறேன் 1 இயருக்கு. பட் நான் கட்டல கவர்மெண்ட் கட்டுறாங்க 7.5 கோட்டானால. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸு 2 லேக்ஸு அண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் எல்லாம் 5 லேக்ஸ் வரைக்கும் 7.5 கோட்டால ஃப்ரீயாவே படிக்கிறான். ஸோ இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ எப்படி நீங்க மிஸ் பண்ணலாம்? ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிறாங்க. என் கூட படிச்ச நெறைய பேத்துக்கு 7.5 கோட்டா படிச்சிருக்காங்க. ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கிறாங்க. ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லேக்ஸ்ல கட்டுற மணி அவங்களே குடுக்குறப்போ, நமக்கு படிக்கிறதுக்கு என்ன? ஜஸ்ட் வந்துட்டு போனாலே போதும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் கேட்டு பாருங்க 7.5 கோட்டானா. நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க காலேஜ் போய் கேட்டீங்கன்னா. பட் நீங்க தான் 7.5 கோட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். பட் இத வச்சுட்டு நீங்க மூவ் பண்ணுங்க. எப்படி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம்? எந்த காலேஜ்ல வைக்கலாம்? அப்படி சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறனால நெறைய காம்படிஷன் வராது. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியுங்கிறதுனால எல்லாருமே ஏமாந்து இங்க சேர்த்து விட்டுறாங்க. அதனால நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மறந்துடாம உங்க ஸ்கூல் அண்ட் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க மட்டும் வளராம அவங்களையும் சேர்த்து வளர்த்து விடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சீ டீன்ஸ்.